பழனி ஒரு அழகான மலை கிராமத்தில் வசித்து வந்தான். அவன் ஒரு நேர்மையான சிறுவன். அவன் ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும்போது சாலையில் ஒரு பணப்பையைக் கண்டான். அதில் நிறைய பணம் இருந்தது. ஆனால் பழனிக்கு அதை எடுக்க ஆசை வரவில்லை. உடனே அந்த பணப்பையை தன் ஆசிரியரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தான். பள்ளியில் அவரது ஆசிரியர் சோமுவிடம் அந்த பணப்பையை கொடுத்தான். ஆசிரியரே, வழியில் இந்த பணப்பை கிடைத்தது. உரியவரிடம் சேர்த்து விடுங்கள் என்றான். ஆசிரியர் சோமு அந்த பணப்பையை சோதித்தார். அதில் ஒரு அடையாள அட்டை இருந்தது. அது ஊர்த்தலைவர் மாணிக்கம் என்பவருடையது என்று தெரிந்தது. மாலையில் ஆசிரியர் பழனியை அழைத்துக் கொண்டு ஊர்த்தலைவரின் வீட்டிற்கு சென்றார். தலைவர் மாணிக்கம் தன் பணப்பை தொலைந்த கவலையில் அமர்ந்திருந்தார். ஐயா, உங்கள் பணப்பை ஏதோ ஐயா, உங்கள் பணப்பை ஏதோ பழனி இதை சாலையில் கண்டெடுத்தான் என்றார் சோமு. தனது பணப்பையைக் கண்டதும் மாணிக்கம் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். அதிலிருந்த பணம் அப்படியே இருப்பதைக் கண்டு வியந்தார். தம்பி பழனி, உன் நேர்மை எனக்கு வியப்பாக இருக்கிறது என்றார் தலைவர். பழனிக்கு பரிசு வழங்க மாணிக்கம் முன்வந்தார். ஆனால் பழனி மறுத்துவிட்டான். ஐயா, அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பது என் கடமை என்றான் பழனி. மறுநாள் பள்ளியில் சிறப்பு காலை வழிபாடு கூட்டப்பட்டது. தலைவர் மாணிக்கம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். அனைவர் முன்னிலையிலும் பழனியின் நேர்மையைப் பற்றி அவர் பேசினார். உண்மைக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்பதற்கு பழனியே சாட்சி என்றார். தலைவர் பழனிக்கு நேர்மைச் செம்மல் என்ற பட்டத்தை வழங்கினார். பள்ளி மாணவர்களுக்கு பழனி ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்தான் என்ற பட்டத்தை வழங்கினார். பள்ளி மாணவர்களுக்கு பழனி ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்தான். அவன் பெற்றோர் இந்த செய்தியைக் கேட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தனர். ஊர் மக்கள் அனைவரும் பழனியை பாராட்டி மகிழ்ந்தனர். பழனிக்கு பல இடங்களிலிருந்து பாராட்டுகள் குவிந்தன. அவன் ஒருபோதும் தன் நேர்மையை விட்டுக் கொடுக்கவில்லை. நேர்மை என்பது ஒருவனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். பழனி இப்போது பெரியவனாகி அந்த ஊருக்கே முன்மாதிரியாக இருக்கிறான். உண்மையை வெல்லும் என்பது பழனியின் வாழ்க்கை பாடம். நேர்மையுடன் வாழ்வோம், நற்பெயர் பெறுவோம், வெற்றி நமதே. வாழ்வோம், நற்பெயர் பெறுவோம், வெற்றி நமதே.